ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு இருப்புணர்வு ஆனந்தம். எப்பொழுதும் உள்ள உணர்வு ஒன்றே. நம் இருப்பு, உணர்வு, ஆனந்தம் ஆகிய மூன்றும் ஒன்றே. அதுவே நம் ஆதிநிலை. அந்த ஒன்றே நாம். நம் இருப்பு என்றும் அழிவில்லாத, தோன்றி மறையாதது. எனவே அது சத் எனப்பட்டது. எல்லா உயிர்களிலும் சத்வஸ்துவே இருப்பு. அந்த அழிவில்லாத சத்வஸ்து தன்னைத்தான் உணரக்கூடிய உணர்வு சித் எனப்பட்டது. சத் சித் என்பது இரண்டு வஸ்துவல்ல, அது தன்னைத்தானே உணரக்கூடிய ஓர் உணர்வு. தன் ஆதி இருத்தலே தன்னை அறிதலாம். தான் இரண்டு அற்றதால் உந்திவர தன்மய நிட்டை ஈது உந்திவர. தான் என்பது தன் இருப்புக்கும் உணர்வுக்கும் பேதமற்ற நிலையில் விளங்கி கொண்டிருப்பதால் இவ்விரு பொருளாகிய இருப்பவன் இருப்பை அறிபவன் என்ற பேதம் நீங்கிய நிலையில் தானாக ஆத்மாவாக இருப்பதே தன்னை அறிதலாகும். இதுவே பிரம்ம நிட்டையாகும். ஆகவே உன்னையே நீ உணர்ந்து உன் இருப்புக்கும் உணர்வுக்கும் பேதம் கற்பிக்காமல் ஆன்மாவாக நிற்க முயற்சிப்பாயாக. பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் தன் ஆதி சச்சிதானந்த சுரூபத்தை அறிந்து அதுவாக இருப்பாய் என்று உபதேசிக்கிறார். தன் ஆதியில் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சச்சித் உந்தீபர அகண்ட சிதானந்தம் உந்தீபர. சத்வஸ்துவே சித்தாக விளங்கி வருவதால் தனது இயல்பான நிலை யாதென்று விசாரித்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவும் மற்றதுமான அகண்ட பரிபூர்ண வஸ்துவை தரிசிக்கலாம். இவ்வாறு சத் சித்தே ஆனந்தமாக இடைவிடாது விளங்கும் தன்மையை உணர்ந்து தரிசித்து சச்சிதானந்த சுரூபியாக இருப்பாயாக. தன் ஆத்மஸ்வரூபமே ஆனந்தமயமாய் தன்னை உணர்ந்து அதுவாகவே எப்பொழுதும் ஒளிர அது தெரியவில்லையே என்று கஷ்டப்படுகிறோம். ஆனால் பகவான் உபதேசிக்கிறார், என்னை அறியேன், நான் என்னை அறிந்தேனா, என்னை நகைப்புக்கிடனாகும் என்னை தன்னை விடயமாக்கு இருதானுண்டோ ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால் ஓர் நினைவரவே. என்னை நான் அறியவில்லை, என்னை நான் அறிந்தேன் என்று பிதற்றுவது நகைப்பிற்குரிய செயலாகும். ஆத்மாவை அறியப்படும் முன்னிலை பொருளாக்க இரண்டு நான்களா அங்கு உள்ளது. அங்கு உள்ளலற உள்ள பொருள் நான் நான் என்று ஒளிரும் ஆத்மா ஒன்றே. அதை எண்ணங்களற்று ஓர்ந்து அனுபவபூர்வமாக உணர்வாயாக. நம் சுரூபமே ஆனந்தமயமாய் இருக்க நம்மை நமக்கு ஏன் தெரியவில்லை? பழக்க தோஷம்தான், வேறென்ன காரணம்? நம் மனம் உலகத்தை சுற்றி சதா நினைத்து தன்னை மறந்து துக்கப்படுகிறது. சரி, மனம் சதா ஊர்மேய காரணம் என்ன? உலகப் பொருள்களில் சுகம் இருப்பதாக எண்ணும் தவறான எண்ணமே மனம் புறத்தே அலைய காரணம். இதுவே அறியாமை எனப்படும். உலகப் பொருள்களில் உணரப்படும் அற்ப சுகமும் ஆத்ம சுகமே அன்றி கிஞ்சித்தும் சுகம் அவற்றில் இல்லை என்பதே ஆன்மீக உண்மை. ஊர் சுற்றுலம் விடாது உனை கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா என்று பாடுகிறார் பகவான் அட்சரமண மாலையில். அப்பனே அருணாச்சலா, உன் பேரழகை எனக்கு காட்டி அருள்வாய். அப்பொழுதுதான் என் ஊர் சுற்றி அலையும் மனம் உன் அழகில் சொக்கி உன் திருவடியில் அடங்கும் என்கிறார். திருட்டு மேய்ச்சலுக்கு பழக்கப்பட்ட பசுமாட்டை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வந்து நம் தொழுவத்தில் கட்டி பழக்கினால் நாளடைவில் அதன் பழக்க தோஷம் மாறி தொழுவத்தில் தங்கும். அதுபோல ஊர் சுற்றி திரியும் நம் மனத்தை யோக பயிற்சிகள், தியானம் போன்றவற்றால் ஆத்மாவில் நிறுத்தி பழகினால் மனம் தன் இருப்பே சச்சிதானந்த சுரூபம் என்று உணர்ந்து ஆத்மமயமாகவே மாறிவிடும். ஓம் தத் சத்.
நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். நண்பர்களே, வணக்கம், நன்றி.